உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த போட்டியை துவக்கி வைப்பதற்காக தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர உள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடியசைத்து இந்த போட்டியை துவங்குவதற்கு களங்கள் அனைத்தும் தயாராக உள்ளது. குறிப்பாக இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது உலக புகழ்பெற்றது. இதற்காகவே இந்த காளை வளர்ப்பவர்கள் இந்த ஜல்லிக்கட்டில் இந்த தங்களுடைய காளைகளை வாடி வாசலில் இறக்க வேண்டும் என்ற என்பதற்காகவே தங்கள் காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு இந்த வாடி வாசலில் களம் காண வைப்பார்கள். அதற்காக இன்று கிட்டத்தட்ட ஒரு 1100 காளைகளை களம் காணுவதற்காக மாவட்ட நிர்வாகம் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய அனுமதித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது 1100 காளைகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு கால்நடைகளுடைய அந்த மருத்துவத்துறையினர் மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காளைகள் தற்போது களம் காண்பதற்காக வாடிவாசல் வெளியே வாடிவாசலுக்கு பின்புறம் நிறுத்தி வைக்கவுள்ள காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் வினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக மருத்துவ பரிசோதனை என்பது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு பல விதிகளை கடைபிடிக்கக்கூடிய காடுகளுக்கு மட்டும்தான் தகுதி சான்று வழங்கப்பட்டு இந்த காளைகள் களம் காண்பதற்காக தற்போது மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இலங்கையில் இருந்தெல்லாம் மாடுகள் கொண்டு வரப்படும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மாடுகள் இங்கே கொண்டு வரப்படும். அப்படித்தான் தற்போது நடிகர் சூரியினுடைய கருப்பன் காளையும் தற்போது களம் காணுவதற்காக மருத்துவ பரிசோதனை முடித்து வாடிவாசலுக்கு பின்புறம் நிறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் சூரியுடைய காளையை வளர்க்கக்கூடிய வாலிப இளைஞர்கள், அதாவது வீர இளைஞர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். தம்பி வணக்கம். இன்னைக்கு வாடிவாசல் காண்பதற்காக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு நடிகர் அண்ணனுடைய சூரியோடைய மாடு வந்திருக்கு. இதோடைய பயிற்சிகள்லாம் எப்படி வழங்கிக்கிட்டு இருக்கு? அந்த ஒரு மாசமாவே நல்ல நீச்சல் போடுறது, மண்ணு குத்து விடுறது, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருங்க சார். ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். இந்த டெஸ்ட்டப்பா சூரியோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டாங்க இன்ஸ்டாவில், நம்ம மாட ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணியிருக்கோம்ட்டு. நாங்களும் அந்த ஆர்வத்தோடு வந்திருக்கோம். நல்லபடியாக பண்ணணும்னு நம்புகிறோம். சாமி நமக்கு துணை இருக்கு. எனக்கு கருப்பன் தானே, மாடு பேரும் கருப்பன் தான். கருப்பனுக்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க? இதுக்கு முன்னால் எந்தெந்த வாடிகள் எல்லாம் களை இறங்கியிருக்கு? இல்லை அலங்காநல்லூருக்காக சிறப்பாக பயிற்சி கொடுக்கப்பட்டு அண்ணன் சூரிய வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா? எல்லா வாடிக்கும் ஒரே மாதிரி தான் சார் பயிற்சிலாம். எல்லா வாடிக்கும் கொண்டு போயிடுவோம். எங்கே இருந்தாலும் சரி மாடை கொண்டு போய் போட்டுருவோம். எல்லா வாடிக்கும் அவுத்துரும். நல்லா சிறப்பாக வரும். எந்த வாடினாலும் மனசா சாமி புண்ணியத்தில் மனசா வந்துருக்கு. எல்லா வாடியும் எங்கள் பேரை காப்பாற்று. எல்லா வாடியுமே சூரிய சப்பா பேரையும் காப்பாற்றிடும். எங்கே இருந்தாலும் நிச்சயமாக மற்றொரு வாலிபர், அதாவது அந்த கருப்பனை கையோடு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிறுத்தி வைத்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். தம்பி வணக்கம். கருப்பனை அப்படி ஒரே வார்த்தையில் கட்டி வச்சிருக்கீங்க, எப்படி பயிற்சி? அதெல்லாம் எல்லா பயிற்சியுமே நடக்கும். மண்ணு குத்தோடும், நீச்சல் பயிற்சி, அதுபோல் 2 நேரம் இற வைக்கிறது, அதுபோல் வைக்கல் எல்லாமே சாப்பிடும். அதுபோல் நம்ம சொல்கிறது தான். நம்ம வாடகைக்கு அது பாட்டு நின்றுக்கிறோம். எதுவும் போகாது, எதுவும் பண்ணாது. யாரைனாலும் எதுவுமே பண்ணாது. நம்ம பழக்கிறது தான். பழக்கிறத பொறுத்து நல்லா இது பண்ணிக்கிறது. கயிறு இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணாது. நீங்கள் கயிறை வெட்டி விட்டாதான் அதோட சட்டையை பார்க்க முடியும். அது வரைக்கும் எதுவும் பண்ணாது. அது வரைக்கும் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை தான். அது 6 நாள் அவுத்து கட்டலாம், எதுவுமே பண்ணாது. கயிறு இல்லாமல் போது அதோட சட்டை கட்ட முடியும். அதனால் நல்லபடியாக விளையாடுவது. வெற்றியோடு வரணும். நானும் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு, வரேன்னு சொல்லியிருக்காரு. எதிர்பார்ப்போம். நிச்சயமாக நம்ம நடிகர் சூரிய அவர்களுடைய காளைகளை வளர்க்கக்கூடிய வாலிபர்கள், வீரர்கள் சொன்னது போல அந்த கருப்பன் என்பவர் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டும் கைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கையோடு இருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரபலங்களுடைய காளைகளும் தற்போது காளையிலேயே களம் காண்பதற்காக வாடிவாசலில் இறக்கி விடுவதற்காக முழு மருத்துவ பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு தற்போது இந்த வாடிவாசலுக்கு பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதே போல இன்னும் ஒரு 900க்கும் மேற்பட்ட மாடுகள் மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருக்கின்றனர். இதே போல இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாடிவாசல் வழியாக களம் காணக்கூடிய இந்த காளைகளை அடக்குவதற்காக வீரர்களும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் தயார் நிலையில் அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே உள்ள விதிகளின்படி வீரர்களும் மது அறிந்திருக்கக்கூடாது, உடலில் காயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, காய்ச்சல் நிலையிலோ இல்லை தொற்று நோய்களோ அவருக்கும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மதுரை மாவட்டத்தினுடைய மருத்துவ குழு அவர்களையும் முழுமையாக பரிசோதனை செய்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு சீருடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் தான் களமும் தற்போது சூடுபிடித்துள்ளது. நம்ம நேரடியாக பார்க்கலாம். அங்கே சாமி மாடுகள், கோவில் மாடுகள் வருவதற்காக களங்களும் கொட்டுகள் கொட்டப்பட்டு தற்போது தயார் நிலையில் உற்சாகமாக காணப்படுகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது துவங்கப்பட்டு இந்த காளைகள் அனைத்தும் வாடி வாசலில் திறங்க விடப்படக்கூடிய காளைகள் அடைக்கக்கூடிய காட்சிகளை இன்னும் சற்று நேரத்தில் நாம் காண இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.